உங்களை நான் உட்கார சொன்னேன். இப்ப நீங்க எங்களை வர சொன்னீங்களா? நாங்களா வரல. அதே மாதிரிதான். என்ன வேணும் உங்களுக்கு? டிங் டிங் தான். தம்பி, இந்தியாவில் இருக்கிற ஜாதி மத இன வேறுபாடுகளை அழிச்சு, நூத்துக்கணக்கான பாஷைகளை ஒழிச்சு, கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் கன்யா காஷ் அப்படின்னு ஒரு புது மொழியை அறிமுகப்படுத்துறதுக்காக பாத யாத்திரையா வந்துகிட்டு இருக்காரு எங்க தலைவர் குர்பானி சிங். அவருக்காக நன்கொடை வசூல் பண்ண வந்திருக்கிறோம். 1000 ரூபாய்க்கு மேல எவ்வளவு வேணாலும் தரலாம். ஆமா, அவர் யார் பாத யாத்திரையா வர சொன்னா? பஸ்லயே கார்லயே வர வேண்டியதானே? அத பத்தி எல்லாம் நீ பேசாத. பாத யாத்திரை வராரு, பணத்தை கூட, அவ்வளவுதான். பணம் தரத பத்தி இல்ல, பாத யாத்திரைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பாத யாத்திரைன்னா பாத யாத்திரை தம்பி, அதெல்லாம் ராஜ ரகசியம். வெளியே தெரிஞ்சா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் சண்டை வந்துடும். நீ பணத்தை கூட பேசாம. தெரியாம தான் கேக்குறேன். பாத யாத்திரையா வரவருக்கு பணம் எதுக்கு? மேடையில பேசணும்னா மைக் வேணும், கட்டடத்தை துறக்கிறதுக்கு கத்திரிக்கோல் வேணும், பாத யாத்திரையா வர்றதுக்கு செருப்பு தானே வேணும். கட்டி தத்துமா? என்னடா சொன்ன தம்பி? வேண்டாம். 1000 இருந்தாலும் அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்ல பூந்து அடிக்கப்படாது. இவனை எங்க அடிக்கணுமோ அங்க அடிப்போம். பாத யாத்திரையை தானே கிண்டல் பண்ண. உன்னை ஊர் ஊரா பாத யாத்திரை பண்ண வைக்கல. நாங்க ஆளுங்கட்சிக்காரங்களே இல்ல. பணத்துல போலாம். இதுக்குதான் படிச்சு சொன்னேன், படிச்சவங்கிட்ட வசூலுக்கு போக வேண்டான்னு. கேட்டியா நீ? ஆமா தலைவா, அவன் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே சந்தேகம் வருது. பாத யாத்திரைன்னா என்ன தலைவா? யாருக்கு தெரியும்? தலைவர் குர்பானி சிங், தங்க தலைவர் குர்பானி சிங், தங்க தலைவர் குர்பானி சிங், மக்கள் தலைவர் குர்பானி சிங், நமது தலைவர் குர்பானி சிங், பாத யாத்திரை நடத்தும் பகுத்தறிவு மேலை, பாத யாத்திரை நடத்தும் பகுத்தறிவு மேலை, எங்க தலைவர் குர்பானி சிங், ஏபிபி தலைவர் குர்பானி சிங், தங்க தலைவர் குர்பானி சிங், மக்கள் தலைவர் குர்பானி சிங், நமது தலைவர் குர்பானி சிங், நாம் தலைவர் குர்பானி சிங், பாத யாத்திரை நடத்தும் தலைவர் குர்பானி சிங், பகுத்தறிவு மேலை குர்பானி சிங், ஏபிபி தலைவர் சிங், தங்க தலைவர் குர்பானி சிங், மக்கள் தலைவர் குர்பானி சிங், நாம் தலைவர் குர்பானி சிங், பாத யாத்திரை நடத்தும் தலைவர் குர்பானி சிங், எங்கள் தலைவர் குர்பானி சிங், தங்க தலைவர் குர்பானி சிங், மக்கள் தலைவர் குர்பானி சிங். அரே பகவான், குர்பானி சிங் உங்களை வரவேற்க தொண்டர்கள் அடியில வேட்டு வச்சிருக்காங்க. குண்டு இல்ல, பட்டாஸ். மலர் மலை எங்கப்பா? மாலை போட்டோகிராஃபர் ரெடியா? என்ன தலைவர் போட்டோக்கு இப்படி அலையிறாரு? नारियल का पानी, 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 नारियल का पानी. ஓஹோ, தலைவர் சரக்கு கேக்குறாரு. ஆஃபா ஃபுல்லா? மெக்டோவலா, ஜானக்ஷாவா, நெப்போலியனா? राम राम. ஓ, ரம்மா. குதிரை இங்க குடிக்கிற ஐட்டம். குதிரை என்ன அவருக்கு தெரியாதா? கணிச்சு வேற காட்டணுமா? नहीं नहीं, नारियल का पानी, दिस साइज. அப்பா தம்பி, தலைவர் சரக்கு கேட்கல, ஐட்டமே கேக்குறாரு. அடி விழும். இந்த ஊர்ல அதெல்லாம் செட்டப் பண்ண முடியாது. ஸ்திரீ கேட்டா படுக்க போட்டு இஸ்திரி பண்ணிடுவாங்க. क्या बोलता है? नारियल का पानी. என்ன இளவிடா இது? தலைவர் எதையோ மனசுல வச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. அது என்ன பூரியல் காப்பானி, நாரியல் காப்பானி? யாருக்காவது தெரிஞ்சா சொல்லி தொலைங்கடா. என்ன அழ விடாதீங்கடா, சொல்லுங்கடா. ஹலோ சார், நாரியல் காப்பானினா இளநீர்னு அர்த்தம். இளநீய சப்புன்னு போச்சு. நான் என்னவோ ஏதோ நினைச்சேன். ஏய்,
தலைவரை வெட்டுங்கடா. தலைவருக்கு எழுதி வெட்டி கொண்டாங்கடா. போங்கடா. போட போட. நான் ஏறல, நீ ஏற. பாக்கலையா, கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டேன். அங்க நடக்கிற கன்றாவிய நீ போய் பாருமா. அப்பா, அட என்னப்பா இன்னும் இங்கே உட்காந்துருக்கீங்க? வந்து பாருங்கப்பா. உங்களுக்கு தலைவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரா? நான் எதுக்குப்பா அங்கெல்லாம்? அட வந்து பாருங்கப்பா, அசந்து போயிருவீங்க. வாங்கல. பாத்தீங்களா, எல்லாம் நம்ம தோட்டத்து காய் தான். எங்க அப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணு. ஏங்க தலைவரை பார்க்க வந்திருக்கீங்க, கையில ஒரு மாலை எடுத்துட்டு வரக்கூடாது? ஓல்டு மேன் கோங் ஹே. He is the Mr. Pioneer. He is the president of the house and owner of the home. மை ஃபாதர். Who are you? அடிமட்ட தொண்டனை அடியோட மறக்கிறது அரசியல்ல சகஜம். உடே ஐயா, தலைவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிங்க. என்னப்பா யோசிக்கிறீங்க? அவன் இவர் கால விழுறது தவங்க கிடக்குறான். உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு, விழுங்க போ. என் கையில விலங்க மாட்டா கூட நான் கவலைப்படல. என்ன போய் எவனோ ஒருத்தன் கால் விட சொல்றியே? டேய், இந்த உலகத்துல பழனிவேல் ரெண்டே பேர் கால் தாண்டா விடுவான். ஒன்னு பெத்த தாய் கால்ல, இன்னொன்னு பாரத தாய் கால்ல. ये कौन है? उसका अंदर आकर डिस्टर्ब करता है. तमिलनाडु में शांति लगी गई, उसको गटाव करो. क्या बोला? मैं बाहर जाना, मेरा घर का अंदर आकर मुझे बाहर जाने के लिए बोलते हो तुम? தமிழ்னா எல்லாருக்கும் கேவலமா போயிடுச்சு. எங்கிருந்தோ வந்தவெல்லாம் தமிழ்நாட்டுல வசதியா வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா போற இடத்துல எல்லாம் தமிழ பணமாகிட்டு இருக்கான். காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தது இந்தியா மொத்தத்துக்கு தான். தமிழ்நாடு, கர்நாடகா, பம்பானி தனித்தனியா இல்ல. ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியா முழுக்க கொடியேற்றி கொண்டாடுறோம். அந்த ஒரு நாள் மட்டும் இந்தியனா இருக்கிற நாம ஏன் வருஷம் பூரா இந்தியனா இருக்க கூடாது? இனிமேலாவது இந்திய உணர்வை மறந்துட்டு இந்தியனா வாழ முயற்சி பண்ணு. मुझे माफ कीजिए. नमस्ते. வணக்கம். இறங்குமா. நீ எதுக்கு தலைவர் வண்டியில ஏற? தலைவர் கூடவே இருந்து அவருக்கு பணிவிட செஞ்சு அவரோட வாழ்க்கை வரலாறு எழுதலான்னு முடிவு பண்ணிட்டேன். தலைவர் குருவானி சிங்கின் வாழ்க்கை வரலாறு எழுதப் போகும் சாந்தி வாழ்க. வாழ்க்கை வரலாறு எழுதப் போகும் சாந்தி வாழ்க. வாழ்க்கை வரலாறு எழுதப் போகும் சாந்தி வாழ்க. தலைவர் குர்பானி சிங் குர்பானி சிங் வாழ்க. குர்பானி சிங். நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஐயோ 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 ஐயோ. ஏண்டா அழுவுற? அடுத்த மாசம் வருவாரு. தலைவர் நினைச்சாலும் இல்லையா, தலைவர் கூட்டிட்டு போறது ஏன் போயிட்டாட்டியா? நல்ல வேலை என் பொண்டாட்டிய கூட்டிட்டு வரல. அரிசி 1 மூட்டை, பருப்பு 10 கிலோ, எண்ணெய் 10 கிலோ, முந்திரி பருப்பு 1 கிலோ, நெய் 2 கிலோ, பிஸ்தா பருப்பு 1 கிலோ, சர்க்கரை 10 கிலோ, பாதாம் பருப்பு 2 கிலோ, 7 ஆடு, 20 கோழி, ஆக மொத்தம் 6500 ரூபாய் ஆச்சு. ஒரு மாசத்துக்கு 6500 ரூபாய் செலவுன்னா இந்த குடும்பம் உருப்படுமா? இது ஒரு செலவு இல்லப்பா, ஒரு நாள் செலவு. பாத யாத்திரையா வந்தவங்க சாப்பாட்டை பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். தயிர் சாதத்துக்கு கூட நெய் ஊத்தி சாப்பிட்டாங்க. அது கூட பரவாயில்லப்பா. அந்த அலமாரில இருந்த புடவை, வாட்ச் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அது பரவாயில்ல மாமா. போனவங்க சாப்பிடுற தட்டு, டம்ளர், கரண்டி ஒண்ணுமே இல்லாம சுத்தம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்பா, நான் யாரு? நான் யாருப்பா இந்த வீட்டுல? சொல்லுங்க, கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க. இந்த வீட்டுல நான் யாரு? இது கூட தெரியலையா? நீ எனக்கு அப்பா, தாத்தாவுக்கு பிள்ளை. வாய முறை கழுத. இன்னைக்கு நான் யாருன்னு தெரிஞ்சாகணும்.
இந்த வீட்டுல அவனுக்கு இருக்கிற மரியாதை எனக்கு இருக்கணும். பாத யாத்திரைக்கு வந்த பரதேசிங்கெல்லாம் நம்ம வீட்டுல தான் திங்கணுமா? அப்பா, என் கட்சிக்காரங்க லெப்ட் ரைட் வாங்குறாங்க தெரியும்ல? என் கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளர் இருக்காரு. அவர் நம்ம ஊருக்கு கொண்டு வந்து வீட்டுல தங்க வச்சு சாப்பாடு போடுவேன். ஒரு 10,000 ரூபாய் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆமா. இளையவன் 8 அடி பாஞ்சா, மூத்தவ 16 அடி பாயிறான். தங்கச்சி கல்யாணத்துக்கு பந்தி போட வேண்டியவங்க கட்சிக்காரவங்களை கூப்பிட்டு பந்தி போடுறாங்க. இதுக்கப்புறமாவது ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க.